ஆண்டவர் உலக ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவ சமூகத்திலே கூடி வந்தவங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுடைய வேத ஆராய்ச்சிக்காய் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற இந்த ஆன்லைன் மூலமாய் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்களிலே நாம் ரோமாபுரி சபை எவ்விதமாய் ஆரம்பிக்கப்பட்டது என்றதான சில காரியங்களை நாம் என்ன செய்தோம் பார்த்தோம். குறிப்பாக 4 விதமான காரணங்களை நாம் பார்த்தோம். ஸ்தோத்திரம். அதனால் எவ்விதத்தினாலாகிலும் தேவன் ஒரு தீர்மானத்தை வைத்தால் அதை மாற்ற யாரால் என்ன செய்யாது முடியாது என்பதை இந்த ரோமாபுரி சபை நமக்கு என்ன செய்யுது உணர்த்துகிறது, நமக்கு நிரூபித்து காண்பிக்கிறது பார்க்கிறோம். நாம் பைபிளில் வாசிக்கிறது போல அவைகள் நமக்கு வரிசையாக, அதாவது ஆண்டுகளுடைய வருடங்கள் அடிப்படையில் எழுதப்படாவிட்டாலும் ஏற்கனவே சொன்னது போல் வேதத்தில் சொல்லப்பட்ட அடிப்படையில் நம்ம என்ன செய்ய பார்க்க போகிறோம். ஆனால் நிருபங்கள் எழுதப்பட்டதான வருஷங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். எழுதக்கூடியவன் நீங்கள் எழுதிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் நிருபம் பார்த்திங்கன்னா கிபி 52 கொரிந்து பட்டணத்தில் வைத்து எழுதப்பட்டது. 1 தெசலோனிக்கேயர் கிபி 52 கொரிந்து அப்படி மட்டும் போட்டிங்கன்னா போதும். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா 2 தெசலோனிக்கேயரும் கிபி 52 கொரிந்து பட்டணத்தில் வச்சு தான் எழுதியிருக்கிறாரு. அதே போல் கலாத்தியர் அது கிபி 52 கொரிந்து பட்டணத்தில் வச்சு எழுதியிருக்கிறாரு. ஒன்று கொரிந்தியர் கிபி 55 1 கொரிந்தியர் வந்து கிபி 55 எபேசுவில் வைத்து எழுதியிருக்கிறான். 2 கொரிந்தியர் கிபி 56 பிலிப் பட்டணத்தில் வச்சு எழுதியிருக்கிறாரு. இந்த ரோமருக்கு எழுதிய நிருபம் கிபி 57 கொரிந்து பட்டணத்தில் வச்சு எழுதியிருக்கிறாரு. எபேசியர் நிருபம் கிபி 61 ரோம் பட்டணத்தில் வச்சு தான் எழுதியிருக்கிறாரு. கொலோசியரும் கிபி 61 ரோமில் வச்சு தான் எழுதியிருக்கிறாரு. பிலிப்பியர் கிபி 62 ரோமில் வச்சு தான் எழுதியிருக்கிறாரு. பிலோமோன் கிபி 62 ரோமில் வச்சு தான் எழுதியிருக்கிறாரு. 1 தீமோத்தேயு கிபி 64 66 வரைக்கும் ரோமில் வச்சு எழுதியிருக்கிறாரு. 2 தீமோத்தேயும் அதே காலம்தான், கிபி 64 67 வரைக்கும் ரோமில் வச்சு எழுதியிருக்கிறாரு. தீத்து கிபி 64 முதல் 66 ரோம் பட்டணத்தில் வச்சு தான் நினைச்சிருக்கிறாரு எழுதியிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இவ்விதமாய் தேவன் தனக்கு கொடுத்த கிருபையின் பிரகாரமாக நிருபங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த ரோமருக்கு எழுதிய நிருபம் எபேசியருக்கு எழுதிய நிருபம் மாத்திரம்தான் அவரோடு கூட மற்றவர்களை இணைத்து கொள்ளாத தனிமையாய் அவர் எழுதுகிற ஒரு சூழ்நிலைகளை பார்க்கும். ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், ரோமருக்கு எழுதிய நிருபம் எபேசியருக்கு எழுதிய நிருபமும் அவர் மாத்திரமே எழுதியிருக்கிறார். அவரோடு கூட மற்ற நிருபங்கள்லாம் பார்த்திங்கன்னா
எப்பாபரத்தீத்து அல்ல சொஸ்தனே புலோமன் யாராவது ஒரு ஆள் கூட இருப்பாங்க. இந்த 2 நிருபத்தில் அவர் மாத்திரமே என்ன செய்கிறார், எழுதியிருக்கிற வேத புஸ்தகத்தில் நாம் என்ன செய்ய முடிகிறது, கணிக்க முடிகிறது. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வித்தியாசப்பட்ட முறையில் புறஜாதிக்கு அப்படி சொன்னால் நம்ம புது விசுவாசிகளுக்கு ரொம்ப லகுவாய் பேச வேண்டும் என்கிறதான ஒரு எண்ணம் தான் இன்றைக்கு எல்லார் மத்தியிலுமே இருக்கிறது. வளர்ந்த விசுவாசிகள் கூட இன்றைக்கு அதாவது உபதேசமில்லாத ஒரு சத்தியத்தை பேசிட்டு கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் அப்படி சொல்லிட்டு போகிற ரொம்ப நினைக்கிறாங்க, விரும்புகிறாங்க. ஆனால் பவுல் அப்படி இல்லை. சத்தியத்தை மிக தெளிவாய் இந்த ரோமாபுரிக்கு அவர் எழுதுகிறதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். நாம் மகிமைப்படுவதாக. முதல்ல மொத்தம் 16 அதிகாரம் இருக்கிறது. ரோமருக்கு எழுதிய நிருபத்தில் மொத்தம் 16 அதிகாரங்கள் 3 தலைப்பாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. முதல் 8 அதிகாரங்கள் உபதேச சத்தியங்கள். முதல் 8 அதிகாரம் 1 முதல் 8 வரைக்கும் உபதேச சத்தியங்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 6வது அதிகாரம் முதல் 11வது அதிகாரம், முதல்ல 1 முதல் 8 வரைக்கும் உபதேச சத்தியங்கள். 2வது 9ஆம் அதிகாரம் முதல் 11ஆம் அதிகாரம் வரைக்கும் இஸ்ரவேலரை குறித்து தேவ திட்டம். இஸ்ரவேலரை குறித்து தேவ திட்டம். 3வது பார்த்தீங்கன்னா 12 முதல் 16 வரைக்கும் விசுவாசிகளின் நடைமுறை வாழ்க்கை. விசுவாசிகளின் நடைமுறை வாழ்க்கை. பிராக்கெட்டில் கடமைகளும் ஸ்லாக்கியங்களும் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இனி நாம் இந்த ரோமருக்கு எழுதிய நிருபத்திற்குள்ளாக நாம் என்ன செய்ய போகிறோம், கடந்து போகிறோம். கிபி 57 கொரிந்தில் வச்சு அவர் நினைச்சிருக்கிறார், இந்த நிருபத்தை எழுதியிருக்கிறார். காரணம் என்ன அப்படின்னா, அவர் போக விரும்பின போதிலும் போக முடியாத சூழ்நிலை. அதனால் எப்படியாவது தேவனுடைய சத்தியம் அவர்களுக்கு என்ன செய்யப்பட வேண்டும், ஆமாம் சொல்லப்பட வேண்டும் என்கிறதான ஒரு தெளிவான உணர்வு அவருக்கு இருந்தபடியினாலே அது எப்படியாவது சத்தியத்தை அவருக்கு சொல்ல வேண்டும், தேவனுக்காக அவர் வாழ வேண்டும் என்கிற அந்த எண்ணமுடையவராய் இந்த நிருபத்தை, அவர் கடிதத்தை என்ன செய்கிறாரு, எழுதுகிறதை நாம் பார்க்குறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து பார்த்திங்கன்னா முதல் 17 வசனங்கள் முகவுரையாக அவர் எழுதுகிறார். இந்த நிருபத்துடைய திறவுகோல் வார்த்தை ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். 1:17 ரோமருக்கு எழுதிய நிருபத்துடைய திறவுகோல் வார்த்தை எது அப்படின்னா, ஆமாம் 17ஆம் வசனம். வாசிக்க கேட்போம். நீதிமான் பிழைப்பான் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே நீதிமான். இதுதான் புதிய ஏற்பாட்டினுடைய இந்த அதிகாரத்து இந்த நிருபத்துடைய திறவுகோல் வார்த்தை மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டு காலத்துடைய விசுவாசிகளுக்கே திறவுகோல் வார்த்தை தான். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். மார்ட்டின் லூத்தர் எப்படி அவருடைய காலத்தில் எழுப்புதல் வந்துச்சு அப்படின்னா, விட்டன்பர்க் சர்ச்சில் இந்த வசனத்தை எழுதி போட்டு தான் ஒரு பெரிய எழுப்புதல் என்ன செய்து வந்தது. ஆனால் அதை அப்படியே என்ன செய்யிட்டு அரசியலும் கிறிஸ்தவமும் கலந்து ஆவிக்குரிய எழுப்புதல் இல்லாதபடிக்கு அது வேறொரு கோணத்தில் என்ன செய்யிட்டு ஆமாம் போயிட்டு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இருந்தாலும் ஆவியானவர் என்ன செய்தார், அந்தந்த காலங்களில் தமது வல்லமையை அவர் என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். தம்முடைய மனிதர்களை தேவன் தெரிந்து கொண்டு தமது ராஜ்யத்தை அவர் என்ன செய்தார், ஸ்தாபித்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதனால் இவையெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும், நன்றாய் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. முதல் 17 வசனங்களை இந்த நிருபத்துடைய முகவுரையாக நாம் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். அதாவது கடிதம் எழுதுவது நாம் எல்லாம் எழுதும்போது பார்த்திங்க அப்படின்னா
சில பேர் முதல்ல எழுதுவாங்க, சில பேர் கடைசியில் தான் நினைச்சுவாங்க எழுதுகிற பழக்கம். இது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா ரோம கவர்மெண்ட்லேருந்து தான் நமக்கு என்ன செய்யுது. அவர்களுக்கு எப்போதுமே முதலிலே யார் யாருக்கு எழுதுகிறார் என்கிறதான விஷயங்கள் எல்லாம் என்ன செய்வாங்க. அதன் அடிப்படையில் இன்றைக்கு வரைக்கும் நம்மளும் என்ன செய்கிறோம், அநேக சட்டத்திட்டங்கள் ரோமர்கிட்ட இருந்து நம்ம படித்தது தான். அதுதான் இன்றைக்கி என்ன செய்யுது. ஆமாம், அதிகமாய் பின்பற்றி வருகிறதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம். சரி, இந்த பவுலை குறித்து நான் ஏற்கனவே சொன்னேன். அவர் படித்தவர், பரிசேயனாக இருந்தார், ரோம பிரஜை. அதனால் எப்போதுமே அடிக்கடி பார்த்திங்கன்னா அவரே டைரெக்டாக உயர் அதிகாரிகளோடு அவரே என்ன செய்வார், பேசுகிற அடிக்கடி அதை அவர் வந்து என்ன செய்வார், சொல்லிக்கிட்டே இருப்பார். ஏன் அப்படின்னா அந்த ரோம பிரஜை அப்படின்னா அதுக்கு ஒரு தனி, நமக்கு புரியுதபடி சொல்ல போனால் எந்த கட்சி ஆட்சியில் இருக்கிறதோ அந்த கட்சினா கொஞ்சம் ஒரு கெத்து. அதே போல் ரோம பிரஜை அப்படின்னா அவனுக்கு சீக்கிரத்தில் என்ன செய்ய முடியாது, தண்டனை கொடுத்துட முடியாது. அந்த அதிகாரத்தை அவனுக்கு என்ன செய்து தேவன் கொடுத்திருந்தார். அதனால் அதில் அவனுக்கு ஒரு பெருமையும் இருந்தது, ஒரு அதிகாரமும் அவனுக்கு கூடுதலாக என்ன செய்யுது இருந்தது. நம்ம ஊருக்கு போகும்போது எப்படி போகிறோம், நம்ம ஊர்னால் ஒரு கெத்தாக என்ன செய்கிறது போகிறது. அதே போல் ரோமர் கவர்மெண்ட்னால அவர் கொஞ்சம் ஒரு உரிமையாக என்ன செய்வார், எந்த இடத்துலையும் தைரியமாய் பேசுகிற பலனையும் உரிமையும் அவர் என்ன செய்தார் பெற்றிருந்தது. அவருடைய நிருபங்களில் நம்ம நிறைய இடங்களில் என்ன செய்யலாம் பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நாம் அதை குறித்து என்ன செய்யலாம், நன்றாய் அறிந்து கொள்ளலாம். சரி, இதெல்லாம் இருந்தாலும் கமாலியனுடைய பாதத்திலிருந்து படித்தவர், ஏற்கனவே நல்ல ஞானமுடையவர், ஸ்தோத்திரம். அவர் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னமே அந்த தேவ பிள்ளைகளை உபத்திரப்படுத்தும்படியாக உயர் அதிகாரிகிட்ட போய் கடிதம் வாங்கி என்ன செய்தார், போகக்கூடிய அளவிற்கு திறமை மிக்கவர், வைராக்கியம் பிடித்தவர் அவர். ஆனால் தேவன் அவரைத்தான் என்ன செய்தார், தெரிந்து கொண்டார். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. அதற்கு பின்பு ரட்சிக்கப்பட்ட பின்பு தாம் அறிந்த சத்தியத்தை தன்னோடு வைத்து கொள்ளவில்லை, அதை போகிற இடமெல்லாம் கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் அதை என்ன செய்தார், எந்த நாமத்தை, இயேசு என்கிற நாமத்தை அழித்துவிட வேண்டும் என்று நினைத்தாரோ அந்த நாமத்தை பறைசாற்றுவதற்கு தேவன் என்ன செய்தார், அவரை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, சோத்திரம். அப்படி தெரிந்து கொள்ளப்பட்டதான இந்த பவுல் தான் இந்த ரோமாபுரிக்கு என்ன செய்தார், ரோமருக்கு நிருபம் லேசாக புரிந்து கொள்ள முடியாது, இருந்தாலும் அநேக ஆழத்துவமான சத்தியங்கள் இதில் தான் அவர்களுக்கு என்ன செய்திருக்கிறார், எழுதியிருக்கிறார். ஏற்கனவே சொன்ன யூதர்கள் புறஜாதிகள் கலந்த, பல ஜாதிகள் கலந்த ஒரு தேசமாய் ரோமாபுரி இருந்தபடினால யூதர்கள் இடையில் அவங்க விரட்டப்பட்டபடி கிழவராயனுடைய காலத்தில் துரத்தப்பட்டபடினால புறஜாதிகள் அந்த சபையில் அதிகமாக என்ன செய்தாங்க, வளர்ந்தார்கள். சபை புறஜாதிகள் சபை என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு ஆமாம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இடத்தை என்ன செய்து புறஜாதிகள் பிடித்தார்கள். அது புறஜாதி சபைகளாகவே இன்றைக்கு வரைக்கும் வேத வல்லுநர்கள் அதை பிரித்து வச்சிருக்கிறாங்க. அந்தியோகிய சபை புறஜாதிகளுடைய சபை, எருசலேம் சபை யூதர்களுடைய சபை. குறிப்பாக இவர் அந்த புறஜாதிகளுடைய சபைக்கு அதிகமாய் சென்று கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுக்கும்படியாக தேவன் தன்னை தெரிந்து கொண்ட விதத்தை குறித்து கலாத்தியருக்கு எழுதின கடந்த நாட்களில் நம்ம பார்த்தோம். ஆமென், சோத்ரம். சரி, அதனால் இந்த சபைக்கும் நம்ம கடந்த நாளுக்கு பார்த்தோம் இல்லையா, சோத்ரம். 13ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். புறஜாதியான மற்றவர்களுக்குள்ளே பார்த்தீங்களா, உங்களுக்குள்ளும் சில பலனை என்ன செய்யணும், அடைய வேண்டும் அப்படிங்கிறதான ஒரு தாகம் அவருக்குள்ளே இருந்தது. மற்றவங்களாம் பார்த்துட்டேன், உங்களையும் பார்த்து சந்தித்து பிரசங்கம் பண்ணி உங்களோடு தங்கி உங்களோடு உணவருந்து உங்களோடு கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும்ங்கிற ஆசை அவனுக்கு இருந்தது. ஆனால் அது கிடைக்கல. ஆனாலும் எல்லாவற்றை காட்டிலும் தேவ வார்த்தை ரொம்ப முக்கியமானது. அதை அவங்களுக்கு என்ன செய்யணும், சொல்லிட்டு போயிடணும். ரோமாபுரி பட்டணம் ஏற்கனவே தெய்வ பக்தி இல்லாத ஒரு பட்டணம். அப்படி இருந்துட்டால் கூட போல சன்மார்க்க ஜீவிதமே இல்லாத ஒரு பட்டணம், மனசாட்சி பிரகாரம் கூட நடக்காத ஒரு பட்டணம். அப்போ என்ன நடக்கும், தெய்வ பயமும் இல்லை, சன்மார்க்க ஜீவிதம் இல்லை. அப்படின்னா பாவங்களிலே என்ன செய்தார்கள்,
திளைத்திருந்தார்கள், பாவங்களில் மூழ்கி போயிருந்தாங்க. அதில் ஒரு கூட்டத்தை கர்த்தர் என்ன செய்தார்? ஆமென், ஸ்தோத்திரம். அதனால் நமக்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டான ஒரு சபை, தேவனுடைய பிள்ளைகள். நாமும் புறஜாதிகள், நாமும் அவர்களைப் போல சரியான திட்டமிடுதலோடு கூட கர்த்தருடைய பாதையில் என்ன செய்யணும்? ஆமாம், ஓடணும். இருந்தாலும் அதில் யூதர்கள் குழப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. யூதர்கள் என்ன செய்கிறாங்க? விருத்த சேதனம் பண்ணணும் என்கிறதான சத்தியம், பலவிதமான ஒரு சூழ்நிலைகள் அவர்களை பல விதங்களை குழப்புகிறார்கள். அதனால் தெளிவான சத்தியத்தை அவர்களுக்கு சொல்லும்படியாக பவுல் அங்கே கடிதத்தை எழுதுகிறதை பார்க்கிறோம். சரி, பவுலை குறித்து தொடர்ந்து அவரே கடிதத்தில் எழுதுகிறார். முதல் வசனத்தை 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தன்னை குறித்து அவர் என்ன எழுதுகிறார் அப்படின்னா, நான் அண்ணப்பா அதை படிச்சிருக்கேன் இதை படிச்சிருக்கேன்லாம் எழுதலை. ஆமென், ஸ்தோத்திரா. அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, தேவர் இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரன் என்பதில் அவன் என்ன செய்கிறாப்புல மிக தெளிவாக இருக்கிறத பார்க்குறோம். அவன் எதை விரும்புகிறான் அப்படின்னா, நான் கமாலியனுடைய பாதத்திலிருந்து படித்ததை அவன் சொல்ல வேண்டும் அப்படின்ட்டு அவன் நினையாதபடிக்கு ஆண்டவருடைய நாமத்தை தான் உயர்த்துவதை அவன் அங்கே என்ன செய்கிறது? எழுதுகிறதை பார்க்கிறோம். மிக தெளிவாய் சொல்லுகிறான். ஒரு ஊழியக்காரன் அப்படின்னா, நான் யாருடைய ஊழியக்காரன்? இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியக்காரன் என்று குறிப்பிடுகிறான். அப்போ அவனுக்கு எது பெருமையாக நினைக்கிறான் அப்படின்னா, கர்த்தருக்காக வாழ்வதிலே ஊழியக்காரன் அப்படின்னு இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அடிமை என்கிறதான அந்த பொருளுடைய ஒரு வார்த்தை தான் ஊழியக்காரன். இன்னொரு மொழிபெயர்ப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விலை கொடுத்து வாங்கப்பட்ட அடிமை. அல்லேலூயா, ஸ்தோத்திரா. இந்த ஊழியக்காரன் என்கிற வார்த்தைக்கு விலை கொடுத்து வாங்கப்பட்டதான ஒரு அடிமை என்கிறதான பொருளுடையதான அந்த வார்த்தையை தான் அவர் என்ன செய்தார்? சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறார். டவுலஸ் அப்படிங்கிறதான ஒரு கிரேக்க வார்த்தை அந்த இடத்துல பயன்படுத்தப்படுகிறது. என்ன வார்த்தை? நம்ம ஊழியக்காரன் சொன்னால் இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெவரண்டு, பிஷப்பு, ஏகப்பட்டது இருக்குது. பேசலாம். ஆமாம், டாக்டர், அப்போஸ்தலர் என்னெல்லாமோ வைக்கிறாங்க. ஆனால் இவர் என்ன எழுதுகிறாரு? ரோம பிரஜையாக இருந்தால் கூட அவர் என்ன எழுதுதான்? ஊழியக்காரன். அது சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவின். ஆமாம், கிரேக்க வார்த்தை டவுலஸ், DOULAS. இது வந்து எதை குறிக்க அப்படின்னா, இப்போ யோசேப்பை வாங்கினாங்க பார்த்தீங்களா? யோசேப்பை எப்படி விலை கொடுத்து அடிமை. அவங்க வந்து விலை கொடுத்து வாங்கப்பட்டால் என்ன அர்த்தம்னா, அவங்க விருப்பப்படி இதான் என்ன செய்யணும். குறிப்பாக நிமிர்ந்தே என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. ஆனால் இவங்க அப்படி கிடையாது. மனப்பூர்வமாகவே இயேசு சிந்திய இரத்தத்திற்கு தன்னை அடிமையாக, இந்த பவுல் ஆண்டு சொல்ல, சவுலே சவுலே நீ முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா. பாருங்கள், அவரை மிதிக்கிறது, தலையில் மிதிக்கான். அவர் என்ன சொல்ல, நான் வந்து இந்த மாதிரி அடியெல்லாம் நிறைய வாங்கிட்டப்பா, ஆனால் நீ மிதிக்கிற இடம் எங்க? என் தலையில் மிதிக்கிறான். என் தலையில் என்ன இருக்கிறது? முள் சூட்டப்பட்டிருக்கிறது. நான் தாங்கிட்டேன். முள்முடியை வச்சு அடித்து உடம்பெல்லாம் ரத்தம். ஆனால் அந்த முள் ஓங்காலில் குத்துறதை நானும் விரும்பலை. உன்னால் என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாது. அவருடைய அன்பு அவனை எப்படி மாற்றிட்ட அப்படின்னா, ஒரு அடிமையாக மாற்றி. அல்லேலூயா. கட்டாயப்படுத்தி விலைக்கு வாங்கக்கூடியது கட்டாயப்படுத்தி அவனை அடிமைப்படுத்திட்டு. இது அப்படி கிடையாது. இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் விலையாக கொடுக்கப்பட்டபடினாலே தன்னை மனப்பூர்வமாய் ஒப்படைத்த ஒரு
ஆண்டவருடைய அடிமை என்று முதல்ல என்ன செய்கிறார், தொடங்குகிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்களா. அல்லேலூயா. தேவனுடைய நாம் மகிமைப்படுவதா. அது மாத்திரமல்ல, அங்கே வாசிக்கிறோம், அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவன். பவுல் எதற்கு அழைக்கப்பட்டார்? அப்போஸ்தலன் ஆகும்படியாக. அப்படின்னா அப்போஸ்தலன் அப்படின்னா அனுப்பப்பட்டவன் என்று பொருள். என்ன பொருள்? அனுப்பப்பட்டவன், சோதரன், அல்லது பிரித்தெடுக்கப்பட்டவன், அப்படி பல பொருள்கள் செய்தது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா தேவனால் அனுப்பப்பட்டவன். பவுல் யாரால் அனுப்பப்பட்டவன்? ஆமாம். இன்றைக்கி 2 வசனம் தெரிஞ்சாலே பாஸ்டர், ரெவரண்டு அப்படின்னு இப்படின்னு நினைச்சிட போட்டிருந்தாங்க. ஆனால் பவுல் என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா? நான் தேவனால் அனுப்பப்பட்டவன். எங்கே அனுப்பப்பட்டார்? அப்போஸ்தலர் நடவடிக்கையில் வாசிக்கும்போது முதல் 2 வசனங்களை நான் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் முதல் 2 வசனங்களை வாசிக்க கேட்போம். ம் 13 அதிகாரம் 1-2. அப்போஸ்தலர் 13:1-2. ம் ம் மனாயினும் சவுலும் பாருங்க, அங்கே தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தாங்க. எங்கே? அந்தியோகியா சபையில். வாசிங்க. ம் ம் பர்னபாவையும் சவுலை தான் அழைத்த ஊழியத்திற்காக பிரித்து விடுங்கள் அப்படி சொன்னார். அதான் அவன் சொல்கிறான், அங்கே பிரித்தெடுக்கப்பட்டவன். அல்லேலூயா. சோதரன் தன்னை குறித்த ஒரு தெளிவு அவனுக்கு இருந்தது. தான் யார் அப்படின்னா, நான் ஆண்டவருடைய ஊழியக்காரன். ஊழியக்காரனாய் தெரிந்து கொள்ளப்பட்டவன் மட்டும் கிடையாது, அனுப்பப்பட்டிருக்கிறேன். அங்கே அவனுக்கு மூத்த போதர்கள் தலை மீது கை வைத்து ஜெபித்து அவனை என்ன செய்கிறாங்க, அனுப்புகிறார்கள். இன்றைக்கி யார் ஜோமனு யார் போனான்னு என்ன செய்ய மாட்டேங்க, தெரிய மாட்டேங்குது. அல்லேலூயா. ஊழியக்காரனுக்கு கமிஷன் கொடுத்து ஊழியக்காரன் அவரை விசுவாசிகள் இப்போ என்ன செய்யிட்டாங்க, ஏதாவது ஒரு சபைக்கு போக வேண்டியது, ஒரு காணிக்கை கொடுக்க வேண்டியது. இவர் அங்கே என்ன செய்வார், சொந்த சபையில் அவரால் என்ன செய்ய முடியாது. என்ன ஒன்று சொல்ல முடியா. அல்லேலூயா. சோத்திரம். கவனமாக இருக்கும். சோத்திரம். துட்டு கொடுத்து அவரை பாஸ்டராக சொல்கிறதுக்கு ஊழியக்காரங்களும் அதுக்கு என்ன செய்யிட்டாங்க, நிறைய பேர் கிளம்பிட்டாங்க. எதுக்கு? தனக்கு யார் பணம் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன கொடுத்துருது, பிரசங்கம் பண்ணு, திருவிருந்து கொடு, ஞானஸ்தானம் கொடு. சோத்திரம். யாரும் தண்டனைக்கு என்ன செய்ய முடியாது. தப்ப பிசாசு கூட தெரியும். அப்படி தானே? நான் எனக்கு இயேசுவையும் தெரியும், பவுலையும் தெரியும். வா மாப்பிள்ள, நீ யாருன்னு என்ன செய்யுது, கரெக்டாக வஸ்திரத்தையும் விட்டுட்டு என்ன செய்தான். அப்படி ஒரு காலம் என்ன செய்யும், வரும். ஆமேன். ஆனால் பவுல் உண்மையாகவே அவன் பிரித்தெடுக்கப்பட்டவன். ஊழியத்தில் சபையில் உண்மை உள்ளவனாக இருந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஸ்தோத்திர. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. உண்மை உள்ள ஒரு ஊழியக்காரனாக இருந்து அவன் செயல்படுகிறான். அதான் சொல்கிறான், நான் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரன், பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு அப்போஸ்தலன். இவங்க யூதாஸ் மரித்த உடனே சீட்டு போட்டு என்ன செய்தாங்க, மத்தியாவை என்ன செய்தாங்க. ஆனால் அது தேவ தெரிந்து கொள்ளுதல் இல்லை. தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல். யூதாஸுக்கு பதில் யார் அப்படின்னு பார்த்தா அப்போஸ்தலனாகிய பவுலை. அவர் கொரிந்தியருக்கு எழுதும்போது மிக தெளிவாய் அங்கே எழுதுகிறதை பார்க்கும். கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் தன்னுடைய அழைப்பை குறித்து மிக தெளிவாய் சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். 7ஆம் வசனத்தில் வாசிங்க. 15:7. உயிர்த்தெழுந்த இயேசு பாருங்கள், ஒவ்வொருத்தரையாக சொல்லிட்டு வர்றாரு. 500 பேருக்கு தரிசனமானார், 12 பேருக்கு என்ன செய்தார், தரிசனமானார். அப்படி சொல்லிக்கிட்டே வரும் பொழுது யாக்கோவுக்கும் அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கு பின்பு அகால பிறவி போன்ற
எனக்கும் என்ன செய்தார்? தரிசனமானார். ஒரு அலையிலே சொல்லுங்க. அடுத்த வசனம் பாருங்க. அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாக இருக்கிறேன், சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலர் பேர் பாத்திரம் நல்லனா அவனுடைய அப்போஸ்தலர் என்ற பெயர் தான் செய்யப்பட்டிருக்காரு, சூட்டப்பட்டிருக்கிறார். லேலுயா லேலுயா. அவனுக்கு சரியான காரணத்தை எனக்கும் தரிசனமானார். அப்போ இவன் எப்படி அப்போஸ்தலன் மாற்றப்பட்டான் அப்படின்னா, பணம் கொடுத்தோ யாருக்கும் ஐஸ் வச்சோ என்ன செய்யலை, தேவனுடைய தரிசனத்தினாலே அவன் அப்போஸ்தலனாக என்ன செய்தான், பிரித்தெடுக்கப்பட்டதை என்ன செய்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்டதான ஒரு நிலைமை நமக்கு என்ன செய்யணும் இருக்கணும். நம்ம எதற்கு கர்த்தர் பிரித்தெடுத்தார், நாம் யார், நம்முடைய வேலை என்ன. ஒவ்வொரு ஊழியத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பணி உண்டு. சரீரத்தில் பல அவயவங்கள் இருக்கிறது, ஆனால் அது செய்கிற வேலைகள் தனித்தனி வேலைகள். ஆனால் ஒரே சரீரத்திற்கு தான் அத்தனை உறுப்புகள் என்ன செய்யுது, வேலை செய்கிறது. சபை என்பதும் அப்படித்தான். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும், தேவனுடைய சுவிசேஷம் என்ன செய்யப்பட வேண்டும், அறிவிக்கப்பட வேண்டும். அவன் தெளிவாக இருந்தான். கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்தில் சொன்னான், சோத்திரம் பேதுருவை விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு தேவன் இருக்கும்படிக்கு. அப்போ பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு நோக்கம் அவனுக்கு தெரிகிறது. நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட நம்ம ஆளுக்கு என்ன, ஞானஸ்தானம் எடுத்து சில பேர் ஞானஸ்தானத்திலே நின்றுது, பைபிள் வாசிக்க கிடையாது, ஜெபம் பண்ணது கிடையாது. ஆனால் அவங்க பேசுகிற பேச்சும் எப்படி இருக்கிறதே, தேவ வார்த்தைக்கு, அதாவது தேவ பைபிளே இல்லாத அழைப்பெல்லாம் நீ செய்வாங்க சொல்லுவார்கள். இப்போ இல்லை, அப்போவே இருந்திருக்கிறாங்க. பவுலுடைய நாட்களில் என்ன செய்யிருக்கிறாங்க, அதான் சொல்கிறார், சில பேர் பொறாமையினால் என்ன செய்தாங்க, அப்படி தானே பிலிப்பியருக்கு தான் எழுதுகிறான்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். சில பேர் உண்மையாக அந்த ஊழியத்தை விட்டுறக்கூடாதுன்னு வாசி பாருங்கள். சில பேர் பொறாமையினாலும் துரோகத்தினாலும், சில பேர் நல்மனதினாலும், பாருங்கள், பொறாமையினாலே என்ன செய்திருக்காங்க. சில பேர் அதுவும் அவருடைய வேதனையை கூட்டும்படியாக என்ன செய்தாங்க. லேலுயா. ஆனால் அவருடைய எப்படியா இருந்தால் என்ன, சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டால் சரிதான் அப்படிங்கிறதான ஒரு நிலைமையில் அவர் என்ன செய்கிற கடந்து வருகிறார். சரி, அதனால் அப்போ நம்மை குறித்து நாம் எப்படி இருக்கணும், நாம் யார் அப்படிங்கிற ஒரு தெளிவு இருக்கணும். யோனாட்டை கேட்டபோது அவன் என்ன சொன்னான், நான் கர்த்தருக்கு பயந்தவன், கர்த்தருடைய ஊழியக்காரன் அப்படின்னா. அப்படி தான் சொன்னான். யோ நீ யாரையா அப்படின்னா, நான் தேவனுக்கு பயந்தவன் யா அப்படின்னா. அதனால தான் அவன் யோசனை பண்ணான். அவனே சொல்ல தூக்கி போடுனா யோசிக்கிறான், முடிஞ்சால் கொஞ்சம் கரை சேர்ந்துருவோமே. அது எப்படி, ஏர் பிரேக் போட்டிருக்கு. என்ன பிரேக்கு, ஏர் பிரேக் அங்கேருந்து தான் கண்டுபிடிச்சாங்க. ஒரு அலையிலேயே சொல்லுங்கள். யோனா போன கப்பல் எப்படி எந்த பிரேக்கில் நின்றுச்சு, ஏர்னா என்னது, காற்று. அங்கே கப்பலை நிப்பாட்டு என்னது தான். இவன் வந்து ஏர் பிரேக்கே உள்ளுக்குள்ளே பொட்டனை போட்டு வைக்கான். நம்மாலே பப்ளிக்காகவே ஏர் பிரேக். அலையிலே சொல்ல முடியல. சோத்திரம். அதான் அவர் வந்து அதிசயமானவர். ஆமேன். உள்ளே ஏர் லீக் ஆகிட்டுனா பிரேக்கு பிடிக்காது. அங்கே ஒன்றும் லீக் ஆகாது. நீ இந்த பக்கம் நில்லு, நீ எந்த பக்கம் நில்லு, கரெக்டாக மாதிரினா அப்படியே நிற்கும். லேலுயா. ஏற்கனவே அதை ஒரு முறை பிரசவம் அவர் சொற்படி செய்யும். எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வார்த்தை. ஆமேன். வேகத்தில் வந்து விவேகம் இருப்பது ரொம்ப கடினம். ஆனால் காற்று வேகமாக இருந்தாலும் விவேகமாக இருக்கும். ஒரு அழிலே சொல்லுங்களா. ஆனால் தான் சங்கீதக்காரர் தான், அவர் சொற்படி செய்யும். எவ்வளோ அற்புதமான வார்த்தை. சோத்ரா. போய் அந்த செங்கடலில் பிளந்து விடு அப்படின்னா ஜனங்களை தொடலை, அந்த தண்ணீரை தொட்டு அந்த பக்கம் நில் இந்த பக்கம் நில். ஜனங்கள் பக்கத்துலேயே அது என்ன செய்யலை, அது என்ன செய்யிருக்கோம், அப்படியே வரும். இந்த பக்கம் ஒருத்தன் போனோம்னா போய் சிந்திச்சு பாருங்களாம், அந்த காற்று கொஞ்சம் உள்ளே என்ன செய்யிருக்கோம். நம்மளால் சும்மா நேராக போக மாட்டோம்ல, கொஞ்சம் அங்கே நெளிஞ்சு வளைஞ்சி. ஆமாம், பயத்தில் வேற ஓடுதான். யார் பக்கத்தில் போனாலும் காற்று என்ன செய்யிருக்கோம், தண்ணீர் அந்த பக்கம் தள்ளி இருக்கிறோம். ஒரு அலையிலேயே சொல்லுங்கள். அவனை பத்திரமா போனான். ஆமேன். சோதர். அப்போ யோனாவுக்கு தான் யார் என்பது என்ன செய்யுது, நாமும் நம்மை குறித்து என்ன செய்யணும், தெளிவாக இருக்கணும்.
அவ்வளவு படிச்சிருந்தாலும் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா கர்த்தருக்கு பிரியமானவைகள் தான் சொல்லுகிறான். நம்மளை பற்றி யார் கேட்டாலும் நான் பெந்தேகோஸ் விசுவாசி, கர்த்தருடைய பிள்ளை, அல்லேலூயா அப்படி சொல்வதற்கு நான் ஒருபோது என்ன செய்யக்கூடாது, வெட்கப்படக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்களா. அல்லேலூயா. பிரித்தெடுக்கப்பட்ட நோக்கத்தை நாம் என்ன செய்யக்கூடாது, மறந்துடக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவது. ஒரு வசனத்தை வாசிப்போம். கலாத்தியர் 1:14-15 வாசிங்க. என் ஜனத்தர் அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் பிதாக்களுடைய பாரம்பரிய பாருங்க மிகவும். அப்போ என்ன அப்படின்னா தாயின் வயிற்றில் இருக்கும்போதே ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், தெரிந்திருக்கிறார். வேலை வந்தபோது கர்த்தர் என்ன செய்திருக்கிறார். நம்மளாம் அங்கே உட்காந்துருக்கிறோம்னா எங்கோ பிறந்து எங்கேயோ வளர்ந்தோம், ஆனால் வேலை வந்தபோது கர்த்தர் என்ன செய்தார், சரியான நேரத்தில் ரட்சித்தார், அபிஷேகித்தார், கொண்டு வந்து நம்ம என்ன செய்திருக்கிறார், பிரித்தெடுத்து நிலைநிறுத்தியிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஆனால் பிரித்தெடுப்பு என்பது தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்கள். மனுஷ திட்டப்படியெல்லாம் நம்ம பிரிய முடியாது. ஆண்டவருடைய திட்டம் இருந்தால் தான். சிதறப்பட்டவர்கள் எங்கும் சுவிசேஷம் அறிவித்தார்கள். அப்போ அந்த சிதறுதல் என்பது பிரித்தெடுக்கப்படுதல். ஏன்னா போன இடமெல்லாம் சுவிசேஷம் என்ன செய்தாங்க, அறிவித்தார்கள். போன இடமெல்லாம் சபை என்ன செய்து உருவானது. ஒரு ஆமென் சொல்லுங்களா. சரி, அது மட்டும் யாருக்கு எழுதுகிறோம் என்பதை 2ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். 2ஆம் வசனத்தை வாசி கேட்போம். அப்போ ஒரு லெட்ரு யாருக்கு, ரோமாபுரியர் உள்ள தேவ பிரியர். அப்போ பைபிள் நமக்கு என்பதை நாம் என்ன செய்யக்கூடாது. அநேகர் இதை எதையாச்சுன்னா அவருக்கு பாஸ்டர் யாருக்கு அப்படி நினச்சி, நமக்கு தான் முதல்ல. அல்லேலூயா. பிரசங்கம் முதல்ல எனக்கு, 2வது தான் உங்களுக்கு. ஆமென். அப்போ வார்த்தைகள் பைபிள் யாருக்கு அப்படின்னா இதை ஏற்றுக்கொள்வதற்கு அநேகருக்கு என்ன கிடையாது, மனம் கிடையாது. அது பொய் சொல்லக்கூடாதுன்னா எவ்வளவு பொய் சொல்ல முடியுமோ. ஆமாம். எங்கே அதான் பொய் சொல்கிறவன் பிசாசு தன் சொந்தத்திலிருந்து என்ன செய்கிறான், எங்கேருந்து வரும் எப்படி வரும்லாம் சொல்ல முடியாது. அதான் வரும், தானே என்ன செய்யும், வரும். ஒரு பொய்யை மறைக்க 9 பொய் என்ன செய்யுது சொல்கிறது. அப்புறம் அந்த 9 பொய்யை மறைக்க 9 81 81 பொய், இப்படியே என்ன செய்கிறான் சோத்திரம். கடைசியில் அவன் கூட்டத்தில் என்ன செய்கிறோம். ஆனால் பவுல் தெளிவாக இருந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். கடிதத்தை யாருக்கு எழுதுகிறான் அப்படின்னா தேவ பிரியருக்கு. அப்போ நாம் தேவ பிரியராக என்ன செய்கிறோம் சொல்லுங்கள். அல்லேலூயா. யாருக்கு எழுதுகிறாரு இந்த பைபிள், யாருக்குன்னா தேவ பிரியருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்களா. அல்லேலூயா சோத்திரம். இது தேவ பிரியருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த வேதத்தை வாசிக்கும் போது அதை நமக்கு உரிமையாக்கி கொள்ள வேண்டும். எனக்குத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதான் அந்த பிறவிய பட்டணத்தாரை குறித்து அப்போஸ்தலர் 16 நம்ம 16 நினைக்கிறேன் சோத்திரம். 11ஆம் வசனம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு. காரியம் எப்படியா இருக்கிறது, எப்படி பைபிள் எப்படி வாசிக்கணும். ஓ இப்படி இருக்கிறதா, சரி. அப்போ நம்ம அதுக்கு என்ன செய்யணும், அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஓஹோ இப்படியா இருக்கு, அப்போ நம்ம வேற மாதிரி நடந்திருக்கிறோம், இனிமேல் இதன்படி நம்ம என்ன செய்யணும் நடக்கணும்னு தியானித்தபடியினாலே இப்படி இருக்கக்கூடாதா அப்படின்னு நினச்சப்படாது. இன்றைக்கி நிறைய டுபாக்கூர் பிரசங்கியார் என்ன செய்யிட்டாங்க, தப்பு தப்பாக பேசுகிறது. எப்படி பேசுகிறது, கொஞ்சம் நெஞ்சம் படித்தவங்க இல்லை, மெத்த படிப்பு. கிராமங்களில் சொல்லுவாங்க என்ன படிப்பு, மெத்த படிப்பு. படிச்சுட்டு அவ்வளவு என்ன செய்கிறது, பொய்யா சொல்கிறது. பிரைஸ் தி லார்ட் சோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கிறோம் இப்படியா இருக்குதே, அப்போ நமக்கு இதன்படி நடக்கணும்னு நினச்சி தங்களை ஒப்பு கொடுத்தபடியினாலே அவர்கள் எப்படி மாறிட்டாங்க, தெசலோனிக்கர். அப்போ
முதல் இடத்தை பிடித்து தெசலோனிக்கே பட்டணம். அவர்களை காட்டி நற்குணசாலிகளாய் மாறினார்கள். குறிப்பாக பவுல் எழுதுகிறது போல தேவ பிரியராய் மாறினார்கள். ஒரு அலையிலே சொல்லுங்களா. அப்போ வசனம் யாருக்கு வரும்? தேவ பிரியருக்கு தான் நிச்சயம் வரும். ஒரு ஆமென் சொல்லுவோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் தேவ பிரியராய் நாம் எப்போதுமே என்ன செய்யணும்? நடக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால் இன்றைக்கு நாம் சிந்தித்தது, பவுல் இந்த நிருபத்தை எப்பொழுது எழுதினார், அவர் எழுதிய நிருபங்கள் எந்தெந்த வருடங்கள் எந்த இடத்தில் வைத்து எழுதப்பட்டு என்பதை தியானித்தோம். அதே போல் அவரை எப்படி அறிமுகப்படுத்தினார், யாருக்கு எழுதினார் என்கிற முதல் பாகத்தை நாம் சிந்தித்திருக்கிறோம். வருகிற நாட்களில் தொடர்ந்து சிந்திக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.